ஹாய் ஆல், வணக்கம். இன்றைக்கி ஒரு கிரிக்கெட் ஜாம்பவானை பற்றி பார்க்க போகிறோம். வெரி ஸ்டைலிஷ் பிளேயர், நன் அதர் தேன் மிஸ்டர் முகமது அசருதீன். கிரிக்கெட் உலகம் உன்னை மறந்ததேன், அந்த கருப்பு பக்கத்தில் உன் கையெழுத்து ஏன். கருப்பு பக்கம்னா இன்னைக்கு கரண்ட் ஜென்ரேஷனுக்கு தெரியாது. அவர் 2000ஆவது ஆண்டு அவருக்கு லைஃப் பேன், கிரிக்கெட் சூதாட்ட புகாரில் பிசிசிஐ அவர் லைஃப் பேன் பண்ணாங்க. 2012 அவர் ஆந்திரா ஹைகோர்ட்டில் அதை அப்பீல் பண்ணி அதுலேருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். இருந்தாலும் கிரிக்கெட் கேரியர் அவர் 2000 முடிஞ்சது. அப்புறம் பிரசிடெண்ட்டாக இருந்தார் ஆந்திரா கிரிக்கெட்டில். இப்போ அவரோட பசுமையான சைடு ஒயிட் பக்கத்தை எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உன் மணிக்கட்டு ஆட்டம் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம், பவுலர்களுக்கு கடின ஆட்டம். விரிஸ்ட் ஷாட், கிங் ஆஃப் விரிஸ்ட் ஷாட் என கிரிக்கெட் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர். ரொம்ப கேஷுவல் பிளேயர், அல்ட்டிக்காமல் கிரிக்கெட் ஆடுறவர். ஐ டு ஐ பாலை ஒரு பவுலர் போடும்போது அந்த கடைசியில் அந்த ஹேண்ட் மூமெண்ட்லாம் பார்ப்பாங்க. அப்படிலாம் இவர் பார்க்க மாட்டார், கீழே குனிஞ்சுட்டே இருப்பார். கடைசி நிமிஷத்தில் அந்த மணிக்கட்டு அவர் சொல்கிறத கேட்கும். அந்த மந்திர கைக்குத்தான் அதன் மாயம் தெரியும். அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர், டிராவிட், சௌரவ் கங்குலி, இந்த 3 ஜாம்பவான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஞாபகம் வச்சுட்டு, அவர்களுக்கு பிதாமகன் அசருதீன் என்றால் மிக இல்லை. ஒரு இங்கிலீஷ் ரைட்டர், கிரிக்கெட் ரைட்டர், பேர் ஜான் வுட் காக்னு. அவர் இவரை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்காரு, ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேனை இவரை மாதிரி ஆட வைக்கணும்னா கனவுல கூட சாத்தியம் இல்லை. அப்புறம் அதனால் நினைவில் சாத்தியம். வெங்கட்ராகவன், எக்ஸ் கிரிக்கெட்டர், கிங் ஆஃப் விரிஸ்ட் ஷாட் அப்படின்னா முகமது அசருதீன் தான். அவர் தான் அந்த புக்குக்கு முதல்ல ஒரு பேட்ஸ்மேன் எழுதணுன்னா அவர் பேர் தான் எழுதணும்னு ஒரு புகழாரம் சொல்லியிருக்காரு. ஆமாம். ஸோ இப்போது பிரைட்டர் சைட் ஆஃப் அசாருதீனை நினச்சிட்டு ஒரு ரசிகனாக நான் சொல்லணும்னா, உங்கள் பையனாலேயே உங்களை மாதிரி ஆட முடியலன்னா வேறு யார்? முன்னும் பின்னும் என்றும் முகமது அசருதீன், அசு த பாஸ் என்றும் நினைவில் ஒரு ரசிகனாக. நன்றி.